கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது 53வது அதிகாரம் 1வது வசனத்தை அப்படியே சொல்லுகிறார். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க, தேவனே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வேதம் சொல்லலை. அவங்கெல்லாம் இருதயத்துல சொல்லிக் கொள்ளலைங்க, வாய் திறந்து வெளியில பேசினாங்க. கடவுள் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். எதற்காக இப்படி சொல்லிக் கொள்ளுகிறான்? அவன் தனிமையில் இருக்கும்போது என்னை கர்த்தர் பார்க்கிறார் என்று அவனுக்கு தெரியும். ஒரு தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பாவம் செய்யக்கூடாது என்று அவனுக்கு தெரியும். ஆனா அவன் தன் இருதயத்துல இயேசு பார்க்கிறார்னு தெரிஞ்சதுனால, அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் என்ன நோட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் எனக்கு நன்மை செய்கிறவர், ஆனா நான் இந்த தீங்கை செய்யக்கூடாது, இப்படிப்பட்டதான பாவங்களை நான் வாழக்கூடாது, அதற்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை, எல்லாம் தெரிஞ்சவன் இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே சிக்கி தவிக்கும் போதுதான் அவன் தன் இருதயத்துல சொல்லிக் கொண்டான், தேவன் என்னை பார்க்கும், தேவன் இல்லை. அதைத்தான் தேவன் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லி என்ன செய்யறானா, தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கிற நீங்களும், நான் தனியாதானே பார்க்கிறேன், யாரும் இல்லாத நேரத்தில் என் மொபைல் போனை நான் பார்க்கறதெல்லாம் எனக்கு யாருக்குமே தெரியாது. இது என்னுடைய மொபைல் போன். வாலிப பிள்ளைகள் நன்றாக கவனிக்கணும். இது என்னுடைய மொபைல் போன், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய அறை, இது யாரும் கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருளின் ஆதிக்கங்களுக்கு நீங்க இடம் கொடுத்து தேவன் அருவருப்பான அக்கிரமங்கள் நீங்க செய்து வந்து இருப்பீங்களா? நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எழுந்திரக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுது. அப்போ யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன பார்க்கிறார், கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, பூரண வடிவுள்ள சியோன்ல இருந்து கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்க்கிறாருன்னு சொல்லி நீங்க பய பக்தியுள்ளவர்களா இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னைக்கு நீங்க மறைவான இடத்துல, யாருக்கும் தெரியாத நேரத்துல, உங்க தனிமையில என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு விட்டுருங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. பாவங்களை மறைத்து வைக்கிறவனும் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுது. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மேல அவர் இரக்கமா இருக்க விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு உமக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறான் என்று நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை உம்முடைய ஜனம் செய்யாதபடிக்கு தாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக, கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருடைய பார்வைக்கு இது தவறு என்று சொல்லி தங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு சுத்த இருதயத்தை தாங்கன்னு சொல்லி தாவீது கேட்கிறாரு. அது போல சுத்த இருதயம் உள்ள பிள்ளைகளை மாற்று, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்தமுள்ள இருதயம் மாற்றி ஆசீர்வதிக்க இயேசுவின் நல்ல